விஜய் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி பவுன்சர்கள் வந்து நான் வந்து தூக்கி என்னை விசிறி போட்டாங்க, அது வந்து எனக்கு மாறலாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடலில் எறிஞ்சிருக்கணும் அவனை, அந்த பையனை. அதான் கரெக்டு. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், சிங்கிள் பேரண்ட்டு, திருச்சிக்கு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு கதை கொடுத்துட்டு மாநாட்டுக்கு போயிருக்கு பக்கி. அங்கே தான் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் எல்லாம் தடவுறாங்கல்ல, அதை மாரி ஏறி போகலாமா? போன நீ பொத்திக்கிட்டு அணில் குஞ்சா உட்காந்துருக்க வேண்டியதானே, லைட்டோட உச்சத்துக்கு போண்டியதானே. அப்படி பாயிற நீ பாஞ்சி வந்து என்ன செய்ய போற? விஜய கத்தி எடுத்து நீ குத்திருந்தீங்கன்னா, அவரை வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருந்தீனாக்க சொல்லுங்க. விஜய் மேலே ஆர்வத்தில் வந்து கடிச்சு ஒரு கொட்டை சதை எடுத்துட்டு போட்டு என்ன செய்யுது? உன பார்த்தால ஓனா மாதிரி இருக்க நீ, கறி இல்லை ஒன்றும் இல்லை உடம்புல, செம காண்டாவது என்ன நெரிச்சால எல்லாம் வலிக்கட்டுங்கிற என்ன இருக்கு இப்போ? தற்குறி பயல்களா? அடுத்த வாட்டிலாம் வந்து தூக்கி மிதிக்க சொல்லும், கும்கி மாரி பவுன்சர் எல்லாம் ஹாப்பியாக இருப்பான், போட்டு ஒரே மிதி கரையோட வச்சு சாவுங்கடா அப்படின்னு. விஜய்க்கா உயிரை கொடுக்குறேன்னு சாக வேண்டியதானே, எதுக்கு உயிரோட இருக்க? கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குற? செத்துப்போ, ஒரு பாட்டு மருதம் குடி, போகட்டும் உயிர். ஒரு அம்மா ஒரு அம்மாவாக இருக்குது, அப்பா இல்லை, நம்ம இந்த குடும்பத்துக்கு தலைவன். அவங்க அப்பா எஸ்எஸ்சி எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவங்க அம்மா சோபாவுக்கு எத்தனை கல்யாணம் பண்ண ஒரு சிட்டியில் வாங்க, கேமரா எடுத்து நான் காமிக்கிறேன். அவங்க வாழ்கிற வாழ்க்கை சில்வர் ஸ்பூன். அவர் நமக்கு சில்வர் தட்டுக்கே வழி இல்லை. நம்ம ஏன் தம்பி அங்கே போயிட்டு நீ மேலே ஏற ரேம்பில் ஒன்று தப்பு தம்பி, அதை நான் ஒத்துக்க மாட்டேது. விஜய் மாநாட்டு மேலே எனக்கு 1000 கிரிட்டிசிசம் பண்ணிடுறான், இது ஒத்துக்க முடியாது. என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு?